ஷோ பேர் சொல்லுங்க. ஷோ பேர் என்னன்னு சார் சொல்லுவாரு. சொல்லுங்க. எப்படி சமாளிச்சாங்க பாருங்க. பெட் டைம் ஸ்டோரிஸ். என்ன பப்பரப்பான்னு படுத்துட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்த பிறகும் ஒருத்தவங்க எஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நான் பர்பிள் பார்த்தா சந்தோஷமாயிருவேன். ஓகே, இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இல்ல, ஏன்னா பர்பிள் இல்ல. நீங்க கம்மியா அடி வாங்கியிருக்கீங்க, நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். அப்ப எனக்கு என்ன தோணும், நம்ம வாழ்க்கை மட்டும்தான். பேரை மாத்தணும்னு என்னவா மாத்திப்பீங்க? மீரான்னு மாத்திப்பேன். என்ன சொல்லிட்டு அவங்களே பிரிச்சிடுறாங்க. இப்படி ஒரு ஷோ, இது ஒரு புது அனுபவமா இருக்கும். இதுலேருந்து எல்லாருமே ஏதாவது கற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நான் இதை வச்சுருந்தேன். வர்றவங்க போகிறவங்க எல்லாம் ஹலோ பவித்ரா அவர்களே. ஹாய். வெல்கம். உங்களை பார்க்க கூடாதா? என்ன பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் பார்க்கலாம். ஓகே டன். வெல்கம் டு எம்பவர். ஓ ஓகே, தேங்க்யூ. ஒரு மாதிரி ஜாலியாக புதுசாக இருக்கு. மொட்டை மாடியில் படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது திடீர்னு. சேம் அந்த ஃபீலை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷோ. வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரிஸ். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அவர் இன்வைட். ஓகே ஓகேன்ட்டிங்க. ஏன்னு ஆமாம்ல, இருங்க, நான் புதுசாக இப்போ தான் ஒன்று ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன்ல, டக்குன்னு பதில் சொல்ல வர மாட்டேங்குது. உங்களை நான் நிறைய இன்டர்வியூஸ் உங்களோடது பார்த்துருக்கேன். ரொம்ப சென்சிபிளாக கேட்பீங்களா, யாருப்பா இவர் இவ்வளோ நல்லா பேசுகிறாரு அந்த மாதிரி பார்க்கும்போது, நீங்கள் ஏதோ மூவி நடிக்க போகிறீங்க அந்த மாதிரி ஏதோ படிச்சிருந்தேன் அப்போது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குது, பண்ண முடியுமா அப்படி கேட்டீங்க. ஓகே பண்ணலாமே, இவர் நல்லா வேற கேள்வி கேட்பாரு, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். சூப்பர். இப்போ என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்த பிறகும் ஒருத்தவங்க எஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க பார்த்த இன்டர்வியூலாம் வேறு, இந்த இன்டர்வியூ செட்டப் வேறு. ஏன் உங்களை இன்வைட் பண்ண நான் நினச்சேன்றதை சொல்லிடுறேன். சொல்லுங்க ப்ளீஸ். இவங்க வந்து ஆர்ஜே ஆனந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனந்தி என்கிட்ட உங்களை பற்றி ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. ஐயோ, என்ன சொன்னான்னு தெரியலையே. ஒன்றும் இல்லை, செம கூலான ஒரு இன்சிடென்ட் தான். அது கேட்ட பிறகு தான் ஐ தாட் ஓகே, டெஃபினட்டாக இவங்கள்ட்ட நிறைய கதைகள் இருக்கும், பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன கதைன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்களாம் எங்கேயோ காரில் போயிட்டு இருக்கும்போது, எங்கேயோ வெளில போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சாமே ரோட்டில். ஆமாம், டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? இறங்கி போய் கிளியர் பண்ண. பார்த்தீங்களா? ஏங்க இது ஒரு நார்மல் விஷயங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இறங்கி போய் கிளியர் பண்ணிடுவேன். அப்ப நானும் அதானே பண்ணுவேன். சூப்பருங்க. பட் அவங்க பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பவித்ரா இறங்கி போய் ஒரு லீடர் மாதிரி டப்புன்னு கிளியர் பண்ணிட்டா எல்லாத்தையும். அந்த கதை உங்களுக்கு தெரியாது. பின்னாடி ஒரு கேப் அண்ணா இருந்தார். அண்ணா வாங்க, நான் ஹெல்ப்புக்கு வாங்கினேன். நான் ஒருத்தி போய் எப்படின்னா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியும், கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கதர்னேன். அம்மா அதெல்லாம் 1 மணி நேரம் அம்மா வர முடியாதுமா அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாரு. பாருங்க எவ்வளோ பேர் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் பவித்ரா இறங்கி டிராஃபிக்கை கிளியர் பண்ணியிருக்காங்க. சென்னையில் டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் தெரியுமா? கண்டினியூ பண்ணுங்க அந்த கதையை. அதுதான் அவர் வர முடியாதுன்றாரு. இன்னும் 2 அண்ணாவை கேட்டால் யாருமே வரல. அது ஓகே, நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நம்ம போய் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு போனேன். அங்கே ஒரு என்ன மாதிரி ஒரு நல்ல ஜீவன் நின்றுட்டு இருந்தார். அவர் எல்லாரையும் ஸ்டாப், நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாரையும் நில்லுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அவங்களெல்லாம் நிப்பாட்ட வச்சுட்டு அந்த சைடு இருக்க வண்டியெல்லாம் அனுப்பிச்சிட்டு அப்புறமா டிராஃபிக்கை கிளியர் பண்ணும். நைஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவை. இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்றதுனால சொல்லலை. சம்டைம்ஸ் நம்ம பார்ப்போம், ஏதோ ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆட்டோக்கார அண்ணன் வந்து ஒரு சின்ன ஜங்ஷனில் டிராஃபிக் கிளியர் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள அதை பண்ணணும் அவசியமே இல்லைல்ல. அவங்களுக்கு அதனால என்ன வரப்போகுது? பட் அதை அவங்க பண்ணுவாங்க. அதனால நம்ம நிறைய நாள் ஆஃபீஸ்க்கு கரெக்டாக டைமுக்கு போவோம். அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பார்க்குற எல்லாரும் அதை பண்ணால் நல்லாயிருக்கும். நமக்கு என்ன வந்ததுன்னு இல்லாமல் இறங்கி வேலை செய்யலாம், தப்பு இல்லை. பார்த்தீங்களா? வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். போதுங்க ரொம்ப புகழ்ந்தீங்கன்னா பாருங்க. உங்களை நான் புகழவே இல்லைங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை சொல்கிறேங்க, அவ்வளோதான். ஓகே டன். இன்னைக்கு நாம் இதில் சில கார்ட்ஸ் இருக்குது. ஓ, இதில் சில கேள்விகள் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே. அதுக்கான ஆன்சர்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், லேர்னிங்ஸ். தப்பான ஆளை கூப்பிட்டீங்க. ஏங்க, உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுலேயும் சில லேர்னிங்ஸ் இருக்கும். கரெக்ட்ல? கரெக்ட். அதில் தான் நம்ம பேச போகிறோம். யாரோ ஒருத்தவங்க அப்செட்டாக இருக்கும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ண, நீங்கள் அவங்கள தேத்துன ஒரு மொமெண்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
யாரோ ஒருத்தர் நான் ஆக்சுவலாக ரொம்ப ரேண்டமாலாம் போய் பேசுவேன் தெரியுமா. கோவில் போயிட்டுருப்பேன், ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அழாதீங்க சரியாயிடும் அப்பெல்லாம் பேசுவேன். இது கொஞ்சம் ஓவரா இருக்கு இந்த கொஸ்டின், இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் சொன்னா கேளுங்க. இதாங்க நல்ல கதை சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஷாமந்தான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நிறைய டைம் அப்செட்டாக இருக்கும்போது அவங்க கிட்ட பேசுவேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களை தாண்டி என் கூட ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு அசிஸ்டண்ட் அண்ணா அக்காலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களாம் சோகமாக இருந்தாங்கன்னா என்ன ஏன் சோகமாக இருக்கீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்பேன். அப்புறம் லைட்மேன் அண்ணா, ப்ரொடக்ஷன் அண்ணா, கூட வேலை செய்கிற அண்ணாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் தான் போய் கேட்பேன், இங்கே வாங்க ஏன் எனக்கு சோகமாக இருக்கீங்க. அப்படின்னா உங்களால் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட முடியுமா கொஞ்சம் யாராவது டவுனாக இருந்தாங்கன்னா? ஏன்னா டெய்லி நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் ஏன் என்னாச்சு இன்னைக்கே ஒரு மாதிரி இருக்காங்க, டைரக்டர் சார் ஒரு மாதிரி இருந்தால் கூட சரி என்ன சார் வீட்டில் ஏதாவது பிரச்சனை சோகமாக இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்டுருவேன். ஒரு நாள் ஆனால் போமா நீ வேறன்ட்டாங்க. ஓகே, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி தான் எனக்கும், நான் டவுனாக இருந்தாலும் வெளிப்படையாக மாட்டிப்பேன். ஸோ ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க, என்னம்மா என்ன பஞ்சாயத்து என்ன கோளாறு சொல்லு அப்படி கேட்டுருவாங்க. எனக்கு ஒன்று நடந்துச்சு அதை சொல்கிறேன். நான் ஒருத்தருக்கு பண்ணல, நான் கோவில் போயிருந்தேன்னா, வடபழனி கோவிலில் ஒரு தியான மண்டபம் இருக்கும், அங்கே போயிட்டு உட்காந்து ஓன அழுதுட்டு இருக்கேன் தியானம் பண்ணுற இடத்துல. செம்ம சரி பண்ணிக்கு என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நடந்து வந்துட்டு இருந்த கார் ஏறதுக்காக அவர் ஓடி வந்து, சின்ன பையன்தான், ஓடி வந்து என்னை தட்டிட்டு இனிமே கவலைப்படாதீங்க கோவிலுக்கு வந்துட்டீங்க முருகர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்க உங்கள் பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்படின்னாரு. யாருன்னே தெரியாது, ரொம்ப ரேண்டமாக. அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய நடக்கும். அப்புறம் ஏதாவது நிறைய கோவில் இன்சிடென்ட் தாங்க இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்திருப்போம், நம்ம மனசுல இருக்கிறத வந்து வேற யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க, இதை பத்தி யோசிக்க வேணாம் பயப்பட வேணாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும், பட் கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு திடீர்னு ரொம்ப நல்ல ஃபீல் ஒன்று வந்துடும். புரியுது எனக்கு. ஏங்க இதெல்லாம் ஒரு கிரிஞ்சும் இல்லைங்க. ஏங்க யாரோ ஒரு முகம் தெரியாத ஆள் வந்து உங்களை தேத்திருக்காங்க, இது என்னங்க கிரிஞ்சு இருக்கு? இதை விட லைஃப்ல வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு? இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் பண்றதுனால நான் நிறைய பேருக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கூட அப்படி யோசிக்க கூடாது, நம்மளும் எல்லாமே இந்த மாதிரி சொல்றாங்க, அப்ப நம்மளும் இதை ஏன் பண்ணக்கூடாது, அப்பெல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். நீங்களும் மற்றவங்களுக்கு போய் தேத்துறது. நைஸ். இது அவள் தானுங்க லைஃப். வெரி ட்ரூ. விச் கலரா? ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச கலர் ஒன்று தான், வேற எந்த கலரும் எனக்கு பெருசா. பர்பிள் பிடிக்கும். பர்பிள் பிடிக்கும், ஆனால் நாங்கள் ஃபேவரட் கலர் கேட்கல. ஒரு நிமிஷம் கொடுங்க. என்ன கேள்வி? புரிஞ்சிச்சு எனக்கு. கரண்ட் உங்களுக்கு புரியல நான் சொல்லலைங்க. நீங்கள் ஏங்க இந்த மூடில் இருக்கீங்க? அவங்க இன்னைக்கு ஷோக்கு வந்திருக்கிறது என்ன செய்யறதுக்கு. விச் கலர் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் கரண்ட் மூட்? அப்படிலாம் ஒரு கலரும் இங்க கலர் வச்சலாமா அங்க ஒரு மூட் செட் பண்ண முடியும்? எப்படிங்க அது? பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த क्वेश्चनே தப்பா இருக்கு. யார் ரெடி பண்ணது? நீங்க தானா? நானா ரெடி பண்ணேன். டீம்ல யாராவது இருக்காங்களா? சரி, இப்போ எல்லோனா ஹாப்பி கலர் அப்படின்னு ஒரு பிலீஃப் ஒன்று உண்டு இல்லை? யாருங்க அப்பெல்லாம் வைக்கிறது எனக்கு புரியவே இல்லைங்க. பிளாக்னா சோகம், ஒயிட்னா பீஸ், எல்லோனா இது மங்களகரம், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, நல்ல ஃப்ளோல இருக்கீங்க போங்க. அப்படியே கலர் வச்சுலாம் ஒன்று டிஸ்கிரைப் பண்ண முடியாது. கரண்ட் அப்பிள் ஏன்னா ஒன்று சொல்கிறேன், நமக்கு பிடிச்ச கலர் பார்த்தா நம்ம ஹாப்பி ஆகிடுவோம். ஏன்னா நான் பர்பிள் பார்த்தா சந்தோஷமாயிடுவேன். ஓகே, இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இல்லை, ஏன்னா பர்பிள் இல்லை. வேஸ்டட். அடுத்த கொஸ்டின் போகிறது தான் நமக்கு நல்லது. டக்குன்னு வேற கேள்வி எடுங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்களா? எதுக்கும் கொடுங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லைங்க, நீங்கள் முடிச்சிட்டீங்க. இதோட நான் வந்து இந்த கார்டெல்லாம் கிழிச்சு பறக்க விட்டு புது கேள்விதான் எடுத்து வரணும். நான் இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி கொஸ்டின் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹேட் டு ரீநேம் யூர் உங்களுக்கு உங்கள் பேர் பிடிக்குமாங்க? உங்கள் பேரை மாற்றணுன்னு என்னவா மாற்றிப்பீங்க? மீரான்னு மாற்றிப்பேன். என்ன சொல்லிட்டு அவனே சிரிச்சிடுறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள 1000 இது ஓடிட்டு இருக்குல்ல. ஏன் மீரான்னு மாற்றிப்பீங்க? ஏன்னா நான் சின்ன வயசுல அந்த மீரா பொம்மை பார்ப்பேன். ராதா கிருஷ்ணா மீரா தனியா இருப்பாங்கல்ல சோகமா. ஓகே, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன் நம்ம ஒரு மீராக்கு வாழ்க்கை கொடுக்க கூடாது? ஏன் நம்ம மீராக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்க கூடாது?
நான் இப்பெல்லாம் யோசிப்பேன், என் பிறக்க குழந்தைக்கெல்லாம் மீரா பேர் வைக்கும். என் வீட்டில் கூட சொன்னதில்ல, சிரிப்பாங்க. ஏன்னா நான் மீரா பொம்மை வாங்கி வீட்டில் வைக்கணும்னு சொன்னாங்க. என்ன சொல்லலாம், வாங்கிக்கோ வச்சுக்க ஏதாவது சொல்லலாம். திட்டுன்னு திட்டினாங்க. வாழ்க்கையிலே உருப்பட மாட்டேன் மீரா வாங்கி வச்சுக்கிட்டேன்னா. ஏன்னா அது ஒரு சோக பொம்மை, நீயும் சோகமா இருப்ப, நீயும் தனியா சுத்துவ, அப்படி சொல்லிட்டாங்க, என்னை திட்டாங்க. அன்னையிலேருந்து எனக்கு மீரா மேல ஒரு வெறி. எப்போ பார்த்தாலும் அந்த பேர் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு பொண்ணை வந்து ஒரு பையனுக்காக இவ்வளோ ஏங்கி உருகி இருக்கா, அவளை போய் வெறுக்கிறீங்களே, எந்த வகையில் இது நியாயம்? அவளுக்கு செலிப்ரேட் தானே பண்ணும் நீங்க. அப்போ அவள் மனசுல எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும், அவளை எப்படி நம்ம ஒதுக்கலாம்? கரெக்ட். அவங்கள ஓன் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ பவித்ரா வந்து மீரான்ற ஐடென்டிட்டி ஓன் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? கிடையவே கிடையாதுங்க. ஏங்க எல்லாரும் நிராகரி பாப்பு அப்படின்னு சொன்ன ஒருத்தவங்களை வந்து நம்ம ஆதரிக்கிறோம்ல. கரெக்ட். ஒருவேளை மீரா மிச்சவங்க எல்லாம் ஆதரிப்பாங்களோ? எங்க வீட்டில தான் நிராகரிக்கிறாங்க. இருக்கலாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய இடங்கள்ல நம்ம மீராக்கான பெயிண்டிங்ஸ் பார்த்துருப்போம், சிலைகள் பார்த்துருப்போம். இல்லைங்க, நான் எதையும் வாங்க மாட்டேன், என் வீட்டில் வாங்க விட மாட்டேன். பட் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நிராகரி பாப்பு கிடையாது when it comes to மீரா. ஆனால் இவங்க சொன்ன கதை எப்படி தான் இருந்துச்சு, சின்ன வயசில் நான் வளர்ந்து சம்பாரிச்சு நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வளர்ந்த வரை தான் தெரியுது நானே அந்த ஏழை. ஓகே கொஞ்சம் சிங்க் ஆகுது, வேணாம். பட் உங்களுக்கு உங்கள் பேர் பிடிக்குமா? எனக்கு பவித்ரா பெருசா பிடிக்காது. ஆனால் இன்னொரு பேருக்கு ஜனனி பிடிக்கும் ரொம்ப. ஜனனி பேர் பவித்ரா ஜனனி தானே? ஜனனி வந்து என்னோட பெட் நேம். ஓ, வீட்டில் கூப்பிடுவோம். ப்ரூஃப்ல எல்லாத்துலேயுமே பவித்ரான்னு இருக்கும். ஜனனி வந்து நான் பிறக்கும் போதே வச்சுட்டாங்க, பவித்ரா வைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க என் சித்தி. அவளுக்கு அந்த பேர் பிடிச்சி போய் ஜனனின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டு, எனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஜனனின்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஜாதகம் அதெல்லாம் பார்த்து பவித்ரான்னு வச்சுட்டாங்க. இது வந்து என்னவா இருக்கும், இன்னும் தேடிட்டே இருக்காங்க என்னவா இருக்குன்னு. வாட் இஸ் சம்திங் தட் யூ ஆர் ஆல்வேஸ் எக்ஸைட்டட் டு டு? உங்களை எதிரும் எப்பவுமே அதான் தேடிட்டு இருக்கீங்களா? தேடிட்டு இருக்கேன், என்னவா இருக்கும். ஓ, தேடல். எனக்கு ஆக்டிங் பிடிக்கும். ஷூட் போகிறது, அன்னன்னைக்கு சீன் படிக்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எனக்கு. இந்த சீனை இப்படி பண்ணலாம், இப்படி நடிக்கலாம், அப்படி பண்ணலாம், ஒரு மாதிரி பரபரன்னு ஆயிடுவேன். எனக்கு பிடிச்ச சீன்னா இன்னும் ஜாலியாகிடுவேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறது, இதில் நான் இப்படி பண்ணவா, அந்த மாதிரிலாம் நானாக யோசிச்சுட்டு இருப்பேன் உட்காந்து. அதை நான் சொல்ல மாட்டேன், வெளில காமிச்சிக்கவே மாட்டேன். நான் காமிச்சிக்க மாட்டீங்க, உசுரை எடுப்பாங்க நம்ம பரபரப்பாயிட்டோம் தெரிஞ்சா. அதனால் நம்ம சட்டிலாக ஓகே இது நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுதான் என்னை ரொம்ப எக்ஸைட் ஆக்க வச்சிருக்கு. அப்புறமேட்டு எனக்கு அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். மாடியிலேருந்து குதிக்கிறது, நான் பேராகிளைடிங் அந்த மாதிரி, புரியுதா? ஸ்கை டைவிங் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். பஞ்சி ஜம்பிங் எது பண்ணியிருக்கீங்க? நான் வந்து எதுவும் பண்ணதில்லை. இது லைட்டாக போய் மணாலி போயிருந்தோம், குழு மணாலி. அங்கே வந்து பேராகிளைடிங், அது என்னது பேராஸ்லைடிங் அதெல்லாம் பண்ணோம். எனக்கு வந்து ஸ்கை டைவிங் பண்ணணும், அப்புறம் பஞ்சி ஜம்பிங் பண்ணணும் அப்ராட்ல அப்படின்னு ஒரு பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். நைஸ். எனக்குமே பஞ்சி பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஆசை. அதுவும் எப்போ சொல்லுங்க, அந்த குஷி படத்துல டம் 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 அந்த மாதிரி. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சி பார்த்தேன். அப்பதான் அது பேரே எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல அட்வென்ச்சர்ஸ்லாம், ஒரு மாதிரி டிராவல் பண்றது அதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா பண்ணுவேன். வேற எதிர்பார்க்குறீங்களா? அவள்தான். நான் சும்மா சைலண்டா இருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு பாயிண்ட்ல டிராவல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்பயும் பிடிக்கும் தான். பட் நான் முன்னாடி ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். மனவலியில இருந்தீங்களா ஏதாவது? அப்படிலாம் இல்லைங்க. அப்படி இல்லை. நான் மனவலிக்காக கண்டிப்பா டிராவல் பண்ணக்கூடாதுன்றதுல ஷுவரா இருக்கேன். ஓகே. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க டிராவல் பண்ணுங்க மாறிடும். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. ஏன்னு சொல்றேன். சி அது உங்களுக்கா இருக்கு. இல்லைங்க ஏன்னு சொல்லிடுறேங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு ட்ராவல் பண்ணுங்க மனசு சரியாயிடும், ட்ராவல் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு புது லேர்னிங் கிடைக்கும்லாம் சொல்கிறோன்னா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்,
அவங்களுடைய அப்போ இருக்கக்கூடிய மனநிலை ஆமா எல்லாத்தையும் சார்ந்து தானே அவங்களால ட்ராவல் பண்ண முடியுமா முடியாதான்றது. டிராவல் பண்ணா அப்படியே பெட்டிலாம் தூக்கிட்டு அப்படியே கிளம்பி அப்படிலாம் இல்ல. இல்லைங்க, நான் அதை தான் சொல்ல வரேங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ அதுல கூட பண்ணலாம். கோயம்பேடுல இருந்து வடபழனிக்கு கூட எக்ஸாக்ட்லி நான் அதை சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லைங்க சில பேருக்கு மணாலியில் போய் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில பேருக்கு மத்திய கலர் சிக்னல்லே கிடச்சிரும். கரெக்டில். ஸோ ட்ராவல் பண்ணால் ஒன்று சரியாகும், ஆர் சரியாகிறதுக்காக ட்ராவல் பண்ணுன்றதை விட நமக்கு எங்கே சரியாகுமோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம். சில பேருக்கு சமைச்சா அது சரியாயிரும்ல. கரெக்டில். சில பேருக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா குட் ஃபீல் வரலாம். யாரையும் நல்ல ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா வரலாம். அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அது வரலாம். அது கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேன். சரிங்க, சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு உண்டுங்க. ஸோ அப்படி சொல்கிறேன். அதனால் ட்ராவலையும் இந்த மன நிம்மதியும் நான் எப்பவுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்கள் நினச்சிக்கோங்க, ஆனால் சேர்க்குற ஒரு சில பேர் இருக்காங்க. அதாங்க, அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுதுன்னா சூப்பர், ஒர்க் ஆகும். யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் வந்து மன நிம்மதி ஏன் தெரியுமா ட்ராவல் பண்ண சொல்கிறாங்க? அங்கே போய் அவங்க புது பீப்புள் பார்ப்பாங்க. அப்போ அவங்களோட பேசும்போது நடந்த பழைய விஷயம்லாம் மறக்கும்ல, அதுக்காக அவங்க ட்ராவல் பண்ண சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லைக் கெய்னிங் மோர் ஸ்டோரிஸ், நியூ ஸ்டோரிஸ். நம்மளை விட ஒருத்தர் அடி வாங்கணும் பார்ப்போம். பரவாயில்லடா, நம்மளை விட அவனுக்கு நிறைய அடி வாங்கியிருக்கான்டா, நம்ம ஓகே தான்டா அப்படின்னு ஒரு மனநிலை உருவாகும்ல. இப்போ நான் ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு உங்களை மட்டும் தான் பார்க்குறேன், நீங்கள் கம்மியாக அடி வாங்கியிருக்கீங்க, நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன தோணும்? நம்ம வாழ்க்கை மட்டும்தான். அவ்வளோ கொடூரமாக யோசிக்க மாட்டேன். நமக்கு தான் இப்படி இருக்கு அப்படி தோணும். அப்படியே இப்போ கதவை திறந்து வெளில போகும்போது 1000 கதை இருக்கும். அந்த 1000 கதையில நம்ம குட்டியாக தான் தெரியும். உங்களோட சோலோ ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுங்கள், ஒரு கதை சொல்லுங்கள். எனக்கு பர்த்டே லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் பர்த்டே, இப்போ போன பர்த்டே இல்லாமல் அதுக்கு முன்னாடி பிபி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே தான் ஃபஸ்ட்டு டைம் நான் சோலோ ட்ரிப் போகிறேன். எங்கே போனீங்க? அது ஒரு சின்ன ஏற்காடுன்னு நினைக்கிறேன், சேலம் பக்கத்தில் இருக்கே, அது ஏற்காடு. ஏற்காடு போனடா, இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சா, அது காரில் போனாலே 3 hours போயிருக்கலாம். தனியாரில் போகிறோம், எப்படி கார் ஓட்டவும் நமக்கு தெரியாது. அதனால நான் வந்து என் தம்பி என்னை கூட்டிகிட்டு போய் ஏற்காடு ரயில்வே ஸ்டேஷன்னு உட்காந்துட்ருக்கோம். சாரி, அந்த என்னது பெரம்பூரா, எந்த ரயில்வே ஸ்டேஷன் மறந்துட்டேனே. சரி, ஏதோ ரயில்வே ஸ்டேஷன். அங்கே உட்காந்துட்ருக்கோம், ட்ரெயின் லேட்டு, 2 hours லேட்டு. உங்கள் தம்பி உங்களை திட்டினாரா? இல்லை, திட்டல, அவ்வளோ திட்டல. என்ன பண்ண முடியும்ப்பா, அவன் ரொம்ப ஸ்வீட் என் தம்பி. என்ன பண்ண முடியும், நானே கூட்டு போய் விடுறேன்னு கூட சொன்னான் இங்கேருந்து. நான் அதுக்கு எதுக்குடா நான் சோலோ ட்ரிப் போனோம், நீ போறியா, நான் இந்த ட்ரெயினில் தான் போவேன் அப்படின்னு ஒத்த கால நின்றுட்டு இருந்தேன். என்னமோ எப்போ பாரு சோலோ ட்ரிப் போகிற மாதிரி புக்கு, டைரி, பென்னு நான் பண்ண அலப்புறேன், என்னன்னே தாங்க முடியாது. ஒரு டிராவலராகவே ஆயிட்டீங்க. ஆமாம், லைட்டாக. அப்புறம் போனால் நான் ஒரு கேம்ப், ஐயோ பேர் வேற மறந்துட்டனே, நைட் ஆனால் கேம்ப்ல ஸ்டே பண்ணுவாங்கல்ல, அங்கே ஸ்டே பண்ணுறான். வேற யாருமே டிராவலர் இல்லை அன்னைக்கு, நான் மட்டும்தான். அந்த மொத்த தங்குற இடத்துல, ஆமாம் தங்குற இடத்துல ஒரு 4 பசங்க வேற, நான் மட்டும் ஒரே ஒரு பொண்ணு. ஐயோயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்ட முடிய சோலோ ட்ரிப், அப்பெல்லாம் வேற கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் நான் பார்த்தேன், இல்லை பார்த்துக்கலாம். அங்கே ட்ரெயினில் இறங்கி, ட்ரெயின்லேருந்து ஆட்டோ, கேபு, பஸ் எல்லாமே இருக்குதான். நம்ம வந்து சூஸ் பண்ணது பஸ்ஸு. கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி நான் ஃபுல்லாக ஷால் கட்டிட்டு இருந்தேன், ஃபுல்லாக முகத்தெலாம் மூடி இருந்தேன். சரி தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சும்மா அப்படிலாம் போய் சுற்றிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து, இங்கே பேர் நான் இப்போ எங்கே இருக்கேன் தம்பிக்கெலாம் அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டு நான் மட்டும் தனியாக அங்கே தூங்குறேங்க, அந்த கேம்பில், டென்ட்டுக்குள்ளே. ஃபோனெல்லாம் வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். என் பர்த்டேக்கு யாருமே எனக்கு கால் பண்ணக்கூடாது, எந்த காலுமே நம்ம எடுக்கக்கூடாது, அந்த மைண்ட் செட்டில் போயிட்டேன். யாருக்கும் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. ஒரே ஒருத்தவங்க கிட்ட மட்டும், ஷமதாக்கா கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு எல்லாம் நான் கிளம்பி போயிட்டேன். ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறமேட்டா அன்றைக்கி ஹோல் டே அங்கே இருந்தேன்னா, எனக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு ஒன்றுமே நான் பார்க்கல. ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி நைட். எனக்கு பயங்கரமாக குளிர்ச்சு. காலையில் பார்த்தா செம்ம வெயில் கேம்ப்குள்ளே அடிக்கும் போது தான் என்ன ஏசி பத்தலை அப்படின்னு பார்த்தா வெயில் அடிக்குது, ஏசியா குளிரவே இல்லையே அப்படி பார்த்தா. அப்புறம் அந்த எழுந்து பார்த்தா வெயில் அடிச்சிருச்சு. கேம்பை திறக்கிற மழைலாம் இருக்குது, அப்படியே ஒரு அழகான ஒரு வியூ இருந்துச்சு அந்த டென்ட் ஓப்பன் பண்ணோடனே.
அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு நைட் அன்னைக்கு காலையில. அப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியல நான் சீரியல்ல நடிக்கிறேன்னு. ஷால் போட்டு போனதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இல்ல அது பப்ளிக்ல உடனே இல்லைங்க அப்படி இல்லை. அந்த சைட்ல இருக்கவங்களுக்கு தெரியல. அப்படியும் என்னாச்சு இல்லைங்க அவங்களாம் யங் பாய்ஸ்ல அதனால டிவி பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க ஏதோ ஒன்று அதை நம்ம விட்டுருவோம். இல்லைங்க உங்களுக்கு வேற டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்ல வந்தாங்க. வேற ஆடியன்ஸ் பத்தியில உங்களுக்கு பயங்கர அவங்க அப்பயும் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு எங்கேயோ அவங்களுக்கு தெரில, இதுதான் நமக்கு வேணும், நம்மள தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தா. அன்னைக்கு சாப்பிட போலான்னு வெளில போனவங்க. ஏன்னா யாருமே இல்லை, நான் மட்டும்தான் ட்ராவலர்னு என்னை கூட்டு போயிட்டாங்க சாப்பிட. அங்கே போகிற இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படி. அப்பத்துலேருந்து நம்மள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ நீங்கள் நடிக்கிறீங்களா அந்த மாதிரிலாம். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் கிளம்புனேன். அப்புறம் அங்கே இருக்கவங்களே எனக்கு பர்த்டே கேக் வெட்டிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி தெரியும் போச்சு? தப்பிச்சு வந்துருச்சு. ஒரே நிமிஷம் வரேன். இன்ஸ்டாகிராம பார்த்துட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்க. நான் பொய் சொல்ற டம்மி பாவான்னு நினைச்சிட்டாங்க என்ன வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பார்த்து மாட்டிக்கிட்டேன். அப்ப நினைச்சேன் நம்ம எங்க தப்பிச்சு வந்தாலும் இப்படி கடவுள் நமக்கு ஒன்று கொடுத்துட்றாரு அப்படின்னு யோசிச்சேன். பட் வெரி ஸ்வீட்டுங்க. திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து பர்த்டே கண்டுபிடிச்சி அவங்க கூட கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி. ஆமா குட் எக்ஸ்பீரியன்ஸ். நோ ஆமா அன்னைக்கு நைட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வாணியம்பாடி வந்து அவங்களுக்குலாம் டின்னர் வாங்கி கொடுத்தேன். அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் தான் என் வீடு. போலியே திரும்ப மலை மேலே ஏறி திரும்ப இறங்கி நான் அதே ட்ரெயின்ல தான் வருவேன். ஒத்த காலில் நின்று அதே ட்ரெயினை பிடிச்சி லைஃப் ஆஃப் ராம் நீங்க ரொம்ப பண்றீங்க. 2 மணி நேரம் வீட்டுக்கு 4 மணி நேரம் வந்துட்டு இருந்தேன். அங்கேருந்து என் வீடு 1 மணி நேரம். உங்க வீடு வந்து சேலம் பக்கமா உங்க ஊரு? என் வீடு அங்கேருந்து காஞ்சிபுரம்ங்க. வாணியம்பாடில இருந்து காஞ்சிபுரம் 2 hours தானே. அங்கேருந்து ஒரு 1 hour கார்லயே போயிடலாம். அதுக்கு போக மாட்டோமே, நம்ம தான் டிராவலர் ஆச்சே. சேலத்துக்கு போறேன், ஏற்காடு போறேன், ஏற்காடுலேருந்து தான் வீட்டுக்கு போக முடிவு பண்ணிட்டீங்க நீங்க. ஆமா அங்க நல்லா இருந்துச்சு. ஒரு தனியா ஊஞ்சல், என்ன தனியா உடுங்கடா, என்ன அங்க இருந்துட்டு தனியா உட்காந்து சும்மா எழுதுறது. ஐயோ ஒரு டைரி எடுத்துட்டு போயிட்டோமே, ஏதாவது எழுதி ஆக்கணுமே. ஐ திங்க் இது வந்து ஒரு மோஸ்ட் ஆனஸ்ட் கன்ஃபெஷன் ஆஃப் அ டிராவலர்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஜேர்னல்லாம் வச்சிருப்பாங்க, என்ன எழுதுறதுன்னு தெரியாதுங்க. எனக்கும் தான் தெரியல. நடந்த எல்லா பிரச்சனையும் எழுதி கடவுளை இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு கொடுக்காத, நான் அதை நானே படிச்சு கிழிச்சு போட்டு செம ஃபன்னா இருந்துச்சுங்க அந்த பிரச்சனைலாம் எழுதி கிழிச்சு போட்டு ஊதியாச்சு. ஆமா சரியா போயிடும் அந்த பிரச்சனைன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இன்னும் சரியாக எழுதி கிழிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு. அந்த மாதிரிதான் போச்சு. சரியாயிடும் சீக்கிரமா. ஆமா இந்த மாதிரி டிராவல் பண்ணது பிடிக்கும். ஆனா கொஞ்சம் பயப்படுறாங்க தனியா அனுப்ப எங்க வீட்டுல. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன? இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட விஷயம், இன்னைக்கு நான் புதுசா ஏதோ கத்துக்கலன்னா என்ன சொல்றது? கத்துக்கலன்னு சொல்லிட்டுங்க முடிஞ்சிருச்சு. சரி இந்த கேள்வியே நாங்க எதுக்காக தெரியுமா வச்சிருந்தோம்? இப்படி ஒரு ஷோ, இது ஒரு புது அனுபவமா இருக்கும், இதுல இருந்து எல்லாருமே ஏதாவது கத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில நான் இதை வச்சிருந்தேன். வர்றவங்க போறவங்க எல்லாம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஷோலே தான் நிறைய கத்துக்கிட்டேன்லாம் சொன்னாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஐயோ வந்ததுல இருந்து பல்ப் வாங்கிட்டே இருக்கு. நீங்க பல்பு வாங்கல, பல்பு கொடுக்குறீங்க. என் வீடு ஃபுல்லா லைட் மாட்டலாம். இல்ல நான் என்ன யோசிச்சுட்டு வந்தேன்னு சொல்லவா? சொல்லுங்க. நம்ம வந்து ஜென்ரலாக என்ன கொஷின் கேட்பீங்க நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆன் ஸ்பாட்டில் வர்றது தான் உண்மையாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும்னு கேட்க மாட்டேன். ஸோ வந்து நான் என்ன யோசிச்சுட்டு வந்தேன்னா, இவர் என்ன மாதிரி கொஷின் கேட்க போகிறாரு, எப்படியோ சீரியல் பிக் பாஸ் இந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன்ட்டாரு. அப்போ நமக்கு எதுவுமே இருக்காதே நம்ம லைஃப்பை பற்றி சொல்ல, ரொம்ப பிளாங்காக இருக்குமே, என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஒரு பயத்தை தான் வந்தேன் ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையிலே இவ்வளோ நடந்திருக்குல்ல, சார் நம்ம மாஸ் பண்ணியிருக்கோண்டா அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்குது. ஓகே நம்மளும் அப்படி ஒன்றும் சும்மா இல்லை போல இருக்கு, ஏதோ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கோம், ஜாலியாக ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் போல, நல்லா இருக்குல்ல நம்ம லைஃப்பும் அப்படி கேட்கறதுக்கு அப்படின்னு எனக்கு என் மேலேயே ஒரு பெரிய லவ் வந்துடுச்சுங்க. எப்படி சூப்பரா? இப்போ நீங்கள் எப்படின்னு கேட்காத வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னு கேட்ட பிறகு எப்படி? ஐயோ அதான் உண்மை இல்லைங்க, வெரி ஹாப்பி. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல வெளியில கூட, ஐயோ என்ன போய் சூஸ் பண்ணிருக்கீங்களே, எதுவுமே இருக்காதுங்க பேசுறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா? உண்மையிலேயே நான் சொன்ன மக்களே, வெளில நான் சொன்னேன். உண்மைதான். பட் வெரி ஹாப்பி பவித்ரா, ரொம்ப சந்தோஷம் நம்ம பேசினது. நிறைய விஷயங்கள்
நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களை பற்றி? நான் ஆக்சுவலி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பற்றியே. என்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம ஜாலியான ஒரு ஒரு ஃபன்னாக இருந்துச்சு எனக்கு டோட்டலாகவே. அண்ட் இந்த மாதிரிலாம் பேசணுமா, ஐயோ இப்படிலாம் யாராவது யோசிப்பாங்களா, என்ன பையன் யோசிச்சிருக்காலாம். நான் யோசித்தேன், நிஜமாவே யோசித்தேன். இதுக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன மேக்கப் போட்டு வருது, என்ன எப்படிங்க இப்படி ரெடி ஆகிட்டு வர முடியும் இந்த மாதிரி ஷோக்கு அப்படின்னு நான் நிஜமாவே யோசித்தேன். அப்புறமேட்டு இங்கே வந்து செட் ஆனதுக்கப்புறம் இது நல்லா இருக்குல்ல, இது புதுசாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நிஜமாவே ரொம்ப க்ரியேட்டிவாக ஃபன்னாக ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோட நம்ம எப்படி வெட்டி கதை பேசி அரட்டை அடிச்சுட்டு இருப்போம், அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இல்லையா, அதுக்கும் மேலே அப்படி இருந்துச்சு. மேலே ஹோல்சமுக்கும் மேலே. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் அவங்க பவித்ரா பேசிட்டேன். என்ன பப்பரப்பான்னு படுத்துட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு புது ஷோக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னான ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் நிறைய பேர் சொல்லுங்கள். ஷோ பேர் என்னன்னு சார் சொல்லுவார், சொல்லுங்க. எப்படி சமாளிச்சாங்க? பெட் டைம் ஸ்டோரிஸ். பெட் டைம் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப எனக்கு ஃபன்னாக இருந்துச்சுங்க, ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே இந்த யூடியூப் சேனலில் இதுதான் வருமா, வேறு எதாவது எடுத்துகிட்டு வருவீங்களா? வேறையும் இருக்குது, நிறைய கண்டென்ட் வச்சுருக்காங்க போல். நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா பண்ணித்தரக்கூடிய ஆள்னா நல்லா பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் எம்பவர் சேனல். தேங்க்யூ.